உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியான மகிமைப்படுகிறீ, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் துதிபலி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் ஆலயத்தை மூடுகிறீ, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah, hallelujah. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம். Thank you Jesus, hallelujah, hallelujah. Gloriful Jesus, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus, hallelujah, hallelujah. Gloriful Jesus, hallelujah, hallelujah. Thank you Lord, hallelujah, hallelujah.
ஆராதிக்க வந்திருக்கான் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களை நடத்துகிற தேவன் வாசிக்கிறோம். வருடத்தின் முடிவு வரை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் நீர், எங்கள் மீது அன்பாக இருக்கிற தேவன் நீர். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நம்ம நேசிக்கிற தகப்பனுக்கு நேரம் எல்லாம் கரங்களை உயர்த்தி உண்மையாக அவர் தான் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. தேவன் நம்ம மீது அன்பாகவே இருக்கிறான் போல் இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. என்னை நேசிக்கிற தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஆண்டவரே, அன்பு பெரியது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அன்பை காட்டிலும் அன்பு பெரியது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு பெரியது, தேவனுடைய அன்பு பெரியது பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. நமக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார், நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார் பாருங்க. அவர் அன்பு பெரியது. எல்லாவற்றையும் இறங்கி விட்டு விட்டு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியும் போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்காக இறங்கி வந்தார். ஏன்னா அன்பு அவர் கொண்டு வந்துருச்சு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. க்ளோரிஃபுல் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. க்ளோரிஃபுல் ஜீசஸ். ஹalleluya. அந்த அன்புக்காக என்ன செலுத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரதிபலன் எது செலுத்த முடியாது பாருங்க. அவர் காட்டில் நம்ம அதிகமாக நேசிக்க முடியாது. அவர் தான் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த அன்புக்காக எல்லாரும் மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துவோம், நன்றி பலிகளை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. க்ளோரிஃபுல் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. இந்த
ஹalleluya. இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். அப்பா, எங்கள் ஆருயிர் நேசரே, எங்கள் அன்பானவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மீது அன்பாகவே இருக்கிற தேவனே, இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம் தேவா. உம்முடைய சிலுவையை உயர்த்துகிறோம் தேவா. அப்பா, நீர் உயர்த்தப்படுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ன வெளியரங்கமாகட்டும். நீர் உலாவுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் உயர்ந்திருப்பீராக தேவா. மகா உன்னதராய் உயர்ந்திருப்பீராக, உயர்ந்திருப்பீராக, உயர்ந்திருப்பீராக. இந்த வருஷத்தில் முதல் ஞாயிறு கர்த்தாவே, நான் இன்னும் உம்மோடு கூட நெருங்கி வரணும் ஆண்டவரே. நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர். எனக்காக ஜீவனை தந்திருக்கிறீர். என் ஆருயிர் நேசர் நீர். இன்னும் உம்மோடு நெருங்கி இந்த 2026 நான் உம்மண்டையில் இன்னும் வரணும் ஆண்டவரே. இன்னும் உம்மண்டையில் நான் கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. சொல்லணும், கர்த்தாவே நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு இல்லை. கர்த்தாவே, உம்மை விட்டு நான் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் எதுவும் செய்யக்கூடாது இந்த ஆண்டில். மாம்ச முயற்சி இல்லை கர்த்தாவே, ஆவிக்கேற்ற பிரகாரமாக நான் நடந்து கொள்ள போகிறேன். கருத்தை உணர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah, hallelujah. உம்மை பிரிந்து
glorify you, Jesus. எங்கள் ஆறு உயிர் நேசரே, எங்கள் ஜீவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஜீவன் என்ற வார்த்தைக்கு ஜோயி அப்படின்னு சொல்லுவாங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் யார் யார் எதையோ அன்பே உயிரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நீரே என் ஜீவனாக இருக்கிறீர், நீரே என் ஜீவனின் பலனாக இருக்கிறீர், நீரே என் அன்பராக இருக்கிறீர், என் ஆறு உயிர் நேசராக இருக்கிறீர். அவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி. ஏதோ வெறுமனே பாடல் பாடுறதில்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் என்னுடைய ஜீவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் ஆறு உயிர் நேசராக இருக்கிறீர், நீர் எங்கள் அன்புக்குரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். உம்முடைய ஜீவன் இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த தேவரகமான ஒரு வாழ்வு எங்கள் மத்தியிலே வெளியரங்கமாகட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் இந்த காலை வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுவதாக, மரண சக்திகள் ஒளிந்து போவதாக. ஜீவாதிபதி என்று வாசிக்கிறோமே, நாங்கள் ஆராதிக்கிற தகப்பன் நீர் ஜீவாதிபதி ஆண்டவரே. எங்கள் ஜீவன் நீர், எங்கள் ஜீவன் நீர் ஆண்டவரே. தேவனை இந்த காலை வேளையில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன்னு சொல்றார். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரே ஆறு உயிர் நேசராக உங்களுடைய ஜீவனாக இந்த காலை வேளையில நோக்கி பாருங்கள். ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி அவர், அழகான தேவன், நம்முடைய அன்புக்குரியவர், நம்முடைய அன்புக்குரியவர், நம்முடைய போற்றுதலுக்குரியவர், நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர், முற்றிலும் அழகுள்ளவர். அவருடைய மகிமையை அப்படியே முகமுகமாய் நம்ம பார்க்கும்போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம்னு வேதம் சொல்லுங்க. எப்படி தெரியுமா? அவருடைய உன்னதத்தை பார்க்கணும், அவருடைய பூரணத்தை பார்க்கணும், அவருடைய அழகை பார்க்கணும், அவருடைய ஜீவனை பார்க்கணும், அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், அவருடைய மகத்துவத்தை துதிக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், பூரண அழகுள்ளவர், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன். கருத்தை உணர்ந்து தேவனை புகழ்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கருத்தை உணர்ந்து அவருடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாய் ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை.
Oh, we magnify you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம் தேவா. உலகத்துல எதுக்கோ அலங்காரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவரு நம்ம அலங்காரம்லாம் இவருக்கு தேவையில்லைங்க. இவர் ஏற்கனவே பூரண அழகுள்ளவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். We magnify you, Jesus. நீர் அழகானவர், பூரண அழகுள்ளவர். இப்படிதான் தேவனை ஆராதிக்கணும். அவருடைய அழகை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, மாட்சிமையை. தேவனுடைய பிள்ளைகள் இதுதான். இதை சொல்லி ஆராதிக்கும் போது நீங்க நினைக்கலாம், இதை நான் பாடினேன்னா என்ன நடக்கும்? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் பூரண அழகுள்ளதாய் மாற்றுவார். எல்லாவற்றையும் செவ்வையானதாய் மாற்றுவார். ஜீவன் நிறைந்ததாய் மாற்றுவார். வனாந்தரமான பகுதிகள் வயல்வெளிகளாகும். செத்த பகுதிகள் எல்லாம் ஜீவன் அடையும். காலை வேளையில ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. கர்த்தாவே, நான் இன்னும் உம்மை நெருங்கி சேர வேண்டும். நீர் என்னுடைய ஜீவனாக வேண்டும். நீர் என்னுடைய ஆத்தும நேசராக வேண்டும். அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே, அங்கீகரிக்கிறேன். உண்மை நான் அந்த இடத்துல இருந்து நான் இந்த 2026 நான் மாற்றவே கூடாது. நீர் என்னுடைய ஜீவனாக இருக்க வேண்டும். நீர் மாத்திரமே நான் ஆத்தும நேசராக இருக்க வேண்டும். நான் சொல்றேன், அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உயர்தரமான எண்ணத்தோடு வாழும்போது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா மரண சக்திகளுக்கு வேலையே இல்லை. அந்த இடத்துல சாத்தானுக்கு அதன் மேல ஆளுகையே இல்லை. வியாதிக்கு ஆளுகை இல்லை, குறைவுக்கு ஆளுகை இல்லை. நம்ம மேல மரண சக்திகளுக்கு நம்ம மேல ஆளுகை இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது? அவர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவன் ஆகட்டும். கருத்தை உணர்ந்து ஒரு அர்ப்பணிப்போட, கர்த்தாவே, நீர் என்னுடைய ஜீவனாயிரும். நீர் என்னுடைய ஜீவன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், நீர் என்னுடைய ஜீவன். இயேசுவே, நீர் என்னுடைய ஜீவனாயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னுடைய ஜீவனாயிருக்கிறீர். அந்த தேவரகமான ஜீவன், உம்முடைய சுவாசம், உம்முடைய சக்தி, உம்முடைய வல்லமை என்னுள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே கிரியை செய்யட்டும். எங்கள் சபையிலே கிரியை செய்யட்டும். எங்கள் பட்டணத்திலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. Glory to Jesus. Hallelujah. 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 Glory to Jesus. Hallelujah. கருத்தை உணர்ந்து அர்ப்பணித்து உம்முடைய அன்பினால் என்னை நினைத்து இந்த காலை வேளையில, இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் என்னை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கருத்தை உணர்ந்து பாடுவோம். உம்மோடு நான் பழக
நாமத்தை உணர்ந்து சொல்லுங்க.